மயிலாடுதுறையின் அடையாளமாகவும் பொதுமக்களின் செல்ல பிள்ளையாகவும் திருவிழாக்களில் வலம் வரும் மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தின் அபயாம்பிகை யானைக்கு 45 லட்சம் மதிப்பீட்டில் நீச்சல் குளம் தங்கும் அறை திறப்பு விழா. நீச்சல் குளத்தில் துள்ளி குதித்து உருண்டு புரண்டு உற்சாக குளியலிட்டு ஷவர் பாத்தில் நீராடிய காட்சிகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் தங்களது செல்போனில் படம் பிடித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தேவார பாடல்கள் பெற்ற 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயூரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த ஆலயத்திற்கு 1972ஆம் ஆண்டு 5 வயது குட்டியாக அபயாம்பிகை யானை அழைத்து வரப்பட்டது. 3 தலைமுறைகளாக யானை பாகன்கள் குடும்பத்தினர் யானையை பராமரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மக்களின் செல்ல பிள்ளையாக மயிலாடுதுறை அடையாளங்களில் ஒன்றான இந்த யானை மயிலாடுதுறையில் நடைபெறும் அனைத்து கோவில் விழாக்களிலும் முன்னே செல்வது வழக்கம். அபயாம்பிகை யானைக்கு 56 வயதாகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மாவட்ட வளர்ப்பு யானைகள் மேலாண்மை திட்டம் 2011 கீழ் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் யானைக்கு தங்கும் அறை 28 அடி உயரம், 30 அடி அகலம், 25 அடி நீளத்திலும் 15 லட்சம் மதிப்பீட்டிலும் யானை குளிப்பதற்கு ஷவர் பாத்துடன் உள்ள பிரம்மாண்டமான நீச்சல் குளம் கோவில் நிர்வாகத்தினரால் அமைக்கப்பட்டது. யானை தங்கும் அறை நீச்சல் குளம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. சிறப்பு ஹோமங்கள், கோ பூஜை, கஜ பூஜை செய்யப்பட்டு புதிதாக கட்டப்பட்ட யானை கொட்டகையை ஆலயத்தின் தலைமை அர்ச்சகர் சுவாமிநாத சிவாச்சாரியார் திறந்து வைத்தார். தொடர்ந்து யானை அபயாம்பிகை உள்ளே சென்று யானைக்கு சிறப்பு பூஜைகள், மகாதீப ஆராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து நீச்சல் குளத்தில் அபயாம்பிகை யானை முதன்முறையாக உற்சாகத்துடன் நீராடியது. நீச்சல் குளத்தில் இறங்கி யானை துள்ளி குதித்து மகிழ்ச்சியுடன் உருண்டு பிறண்டு உற்சாகமாக கிளறியவாடு மகிழ்ச்சியுடன் ஆனந்த குளியலிட்டது. ஷவர் பாத்திலும் உற்சாகம் பொங்க யானை குளித்தது பொதுமக்களை பரவசப்படுத்தியது. யானை குளிக்கும் காட்சிகளை ஆர்வமுடன் பொதுமக்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்தனர்.